ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரண ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த நிறைய ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலாபலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலாபலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது. இந்த ஜாதகத்தை நம்ம ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7/6/1995 இரவு மணி 10:20 சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இச்சனன ஜாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜனன ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னத்தில் கணிதம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது லக்னாதிபதி பலமாக இருக்கிறார். அதாவது இந்த ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி மிகவும் பலமாக இருக்கிறார். முன்கோபம் என்பது இவருக்கு அதிகம் உண்டு. முன்கோபங்கள் என்பது அதிகம் உண்டு. நல்ல செலவு செய்பவராக இருப்பார். அதிக ஆடம்பர வாழ்க்கை வாழவே ஆசைப்படுவார். பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதுகளில் சுக யோகங்களை அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறு வயதில் சுப யோகங்களை அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குடும்பங்களாக இருக்கும். அப்பாவுக்கு இவரை வச்சு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. தந்தையாருக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் தாயார் மட்டும் சிறப்படைவார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லலாம். எல்லோரிடமும் சகஜியமாக பேசி பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரிடத்துலேயுமே சகசியமாக பேசி பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது திருமண காலகட்டம் என்று வரையில், அதாவது திருமண காலகட்டம் வரையில் திருமணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நிலையில்லா ஒரு பொழப்பாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மானம் அவமானம் இல்லாத மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜனன ஜாதக அமைப்புக்கு. ஆனால் பண வலிமைக்குரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பண வலிமை அப்படின்னு சொல்லணும்னா பண வலிமை குறையவர் அப்படின்னு கிடையாது. அதாவது பண வலிமை குறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பண வலிமை மிகவும் கம்மியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஊதாரித்தனமும் இவர்கிட்ட உண்டு. பொய் அதிகமாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக வியாதி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கும். மறைமுக வியாதி உடல்களில் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் அமையும். பெண் சன்னதிகள் அதிகமான பெண் சன்னதிகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜனன ஜாதக அமைப்புக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே நடைபெறும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக உள்ளது. வாக்குவாதங்கள் புரிவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழக்கு எதுவும் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இவர் சரியான ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். வம்பு வழக்கு பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று உண்டு. அதில் இவருக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா முற்கூர் யோகம் என்பது தான் கிடைக்கும். பிற்கூர் யோகம் என்பது இவருக்கு கிடைக்காது. ஆனால் முற்கூர் யோகங்களை மட்டும் நல்லா அனுபவித்து சுகவாசியாக வாழ்ந்து
பிற்கூர் யோகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டத்தையே அனுபவிப்பார் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லலாம். எனவே குழந்தைகள் மீதும் அதிக பாசமும் அதிக பிணைப்பும் உடையவராகவே இருப்பார். மனைவி மீதும் அதிகமான ஒரு பிரியம் ஒரு பிணைப்போடு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் வந்து இருக்கும் இவருக்கு. குறுக்கு வழிகளில் வந்து பணங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் வந்து இருக்கும். எனவே இந்த ஜனன ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தீமை இரண்டும் கலந்தே பலன்கள் வந்து நடக்கும். அதாவது மிகவும் வந்து நன்மையான பலனும் சொல்ல முடியாது, மிகவும் வந்து தீமையான பலன்களும் சொல்ல முடியாது. நன்மையும் தீமையும் கலந்தே பலன்கள் வந்து நடைபெறும். எனவே இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்கள் என்ன, இதில் முக்கியமான டாபிக் என்ன அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக ஒவ்வொரு வீடியோக்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.